ஐயா ஜெபத்துக்கு வந்தேன், ஆண்டவர் அற்புதம் செய்வான்னு பார்த்தேன், ஒண்ணு நடக்கல. 3 மாசமா வர்றேன், ஒண்ணு நடக்கல. ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை சோதித்து கொண்டிருக்கிறார். நீ எவ்வளவு நாள் என்னை விசுவாசத்தோடு பின்பற்றுவாய்? எவ்வளவு நாள் நீ காத்திருப்பாய்? தேவன் உன்னுடைய விசுவாசத்தை சோதித்து கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்நாளிலும் உங்களுக்கான இன்றைய தெய்வ வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பொன் அக்கினியால் சோதிக்கப்பட்ட பின்பு விலையேற பெற்றதாக மாறும். அதனை போன்று நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்படும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் கொண்டுள்ள விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். அப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அற்புதத்தை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுதும் நமது அன்பு சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காக விசேஷித்த பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு மனிதன் வருகிறான். அவனுடைய மகன் அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டு அந்த அசுத்த ஆவி அவனை கொல்லும்படி போராடுகிறது. தன் மகனை காப்பாற்ற பல இடத்திலே முயற்சி பண்ணி இருப்பான். ஆனால் மகனுக்கு ஒரு விடுதலை சுகம் கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை தேடி அவன் வருகிறான். அவனுடைய சீஷர்களைத்தான் முதலாவது சந்திக்கிறான். இயேசுவின் சீஷர்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை. இப்பொழுது அவன் இயேசுவனிடத்திலே வந்து ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, என் மகன் இப்படி கஷ்டப்படுகிறான், இந்த அசுத்த ஆவி அவனை கொல்லும்படி போராடுகிறது. நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதை இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். முதலாவது அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். இயேசுவனிடத்தில் வந்தான். இயேசுவனிடத்திலே ஒரு ஜெபம் பண்ணுகிறான். நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதை இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். அதுதான் அவனுடைய ஜெபம். ஒரு சரியான ஒரு ஜெபமா